மாவைக்கு மரணத்திலும் நிம்மதியில்லை. மாவையின் மரணத்திலும் அரசியல், இறுதி கிரிஜைகளிலும் அரசியல். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சீனராஜாவின் பூத உடல் மாவட்டப்புறம் தச்சங்காடு மயானத்தில் நேற்று அடக்கம் செய்யப்பட்டது. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ரா சம்பந்தனின் மரணமும் அதன் தலைவர் மாவையின் மரணமும் வடக்கு கிழக்கு மக்களால் பெருமளவும் கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனாலும் அதனை வைத்து மேற்கொள்ளப்படும் அரசியலுக்கு குறைவிருக்கவில்லை. இறுதி கிரிஜைகள் இடம்பெற்று வரும்போது தச்சங்காடு மயானத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் அவரது பிரிவினரை இலக்கு வைத்து சர்ச்சைக்குரிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மாவையின் மரணத்துக்கு காரணமான தமிழகத்தின் தமிழரசு கட்சியின் துரோகிகள் என பெயரிடப்பட்ட பதாகை மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பலரை முகஞ்சுளிக்க வைத்துள்ளது. சுமந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் உட்பட 18 நபர்களின் படங்கள் பெயர்களுடன் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஏற்கனவே அந்த பதாகை சமூக வலைதளங்களில் உலா வந்திருந்தது. தமிழரசு கட்சிக்குள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே சுமந்திரன் ஆதரவு அணி, ஸ்ரீதரன் ஆதரவு அணி என்று இரு கூறாக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாவை சீனராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்படும் வரை அங்கேயே தரித்து நின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது ஊடகங்களின் பார்வை குவிந்திருந்ததுடன் வழமை போல் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் ஆகியோரை துரோகிகள் பட்டியலில் சேர்த்து மரணச் சடங்கிலும் தமிழ் தேசியம் என்ற பெயரில் மிகப்பெரிய ஓர் அரசியல் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என தமிழர்கள் விசனம் வெளியிட்டு வருகின்றனர்.